மக்கள் பொன்மனச் செம்மலின் பக்கம் என்பதை உலகிற்கு காட்டினர். 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்து தமிழக அரசியல் வரலாற்றில் பொன்மனச் செம்மலின் வெற்றி கொடியை உயரப் பறக்க விட்டனர். அடுத்து கோவையில் நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் வெற்றி. அதில் அரங்கநாயகம் வெற்றி பெற்று அதிமுகவின் முதல் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். தமிழக வெற்றியை தொடர்ந்து புதுச்சேரியில் எம்ஜிஆர் வெற்றி கொடியை பறக்க விட்டு புதுச்சேரியில் அதிமுக ஆட்சியை அமைத்து இந்திய அரசியலில் அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். 1977 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி மாலையை புரட்சி தலைவருக்கு அணிவித்து மகிழ்ந்தனர் தமிழக மக்கள். இதன் மூலம் இந்திய அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக உயர்ந்தார் புரட்சி தலைவர். வெற்றியை மக்களிடம் சமர்ப்பித்தார் பொன்மனச் செம்மல். ராஜாஜி ஹாலில் அரசாங்க சடங்கை முடித்த சில நிமிடங்களிலேயே தனது தலைவனை முதல்வராக பார்க்கும் ஆசையில் அண்ணா சாலை முழுவதும் கூடியிருந்த பல லட்சம் தொண்டர்களிடம் அண்ணா மீது ஆணையிட்டு, நீங்கள் தான் எஜமானர்கள், எங்களுக்கு உத்தரவு தாருங்கள், அமைச்சரவைக்கு ஆசி வழங்குங்கள் என தனது ரத்தத்தின் ரத்தங்களிடம் ஆசீர்வாதம் கேட்டு மக்களை கண் கலங்க வைத்தார். இந்திய அரசியல் வரலாற்றில் மக்களிடம் ஆசீர்வாதம் கேட்ட முதல் தலைவரானார் எம்ஜிஆர்.